இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குரோஹேல தெர்மோஸ்டாட்டிக் பாத் மிக்சர் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, டீட்டெயில் ரிவ்யூ அண்ட் ஃபிட்டிங் இன்ஸ்டாலேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணணும்னா இது எப்படி என்னங்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ வந்து புரியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னா இது தமிழில் வந்து பெருசாக நிறையா பேர் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன், அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெளிவாக சொல்லிட்டேன், மறந்துடாதீங்க. அப்புறம் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் போகக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதுதான் இதோட ஃபிட்டிங்ஸு. மாடல் நம்பரும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மாடல் நம்பரும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த மாடல் தான் ரேராக யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ஃபிட்டிங் தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது மெயினாக என்ன சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு பொருளும் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா குரோஹேர் பொறுத்தளவுக்கு ஒரு ஓடிங் முதற்கொண்டு அவன் செப்பரேட்டாக ஒரு பாக்கெட்டில் போட்டு தான் கொடுத்துருப்பான். அதனால எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு டேபிளில் வச்சு இதுக்குள்ளேயே நீங்கள் பிரித்து எடுத்து யூஸ் பண்ணுங்க. வெளியே போச்சுனாலே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து இதை கட் பண்ணி எப்படி என்னங்கிறத பார்த்துடலாம். அவ்வளோதான், இது ஓப்பன் ஆயிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஹாட் வாட்ரு, ரைட் சைடு வந்து கோல்டு வாட்ரு. இதில் மேலே வர அவுட்புட் ஷவரு, ரைட் சைடு வர அவுட்புட்டில் தான் கீழே வந்து உங்களுக்கு ஸ்பவுட் வரும். ஸ்பவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பின்னல்கோ டைப்பு. இதுலேருந்து நம்ம ஷவர் ப்ரெஸ் பண்ணும்போது தான் இதுக்கு வந்து ஹேண்ட் ஷவருக்கு தண்ணி வரும். இந்த மாடல் அந்த மாதிரி. ரெண்டாவது இது ஃபிட்டிங்ஸை மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 2 டைம் தண்ணி திறந்துட்டு தான் மாட்டோம். இதுதான் மினிமம் மேக்ஸிமம் லெவலு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லெவலில் இது ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு உள்ளேயும் போகக்கூடாது, இதுக்கு வெளியும் வரக்கூடாது. இந்த லெவலுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம். வச்சு இந்த மேலே உள்ள பிளாஸ்டிக் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே ஆக்சல் ரேட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஆக்சல் ரேட் வச்சு